எல்லோருக்கும் வணக்கம். நமது தமிழ்த்தாய் வாழ்த்தையும் தேசிய கீதத்தையும் சீர்திருத்தப்பட வேண்டும் அல்லது மாற்றப்பட வேண்டும் என்று கடந்த 3வது காணொளியில் சொல்லியிருந்தோம். இது சீர்திருத்தப்பட வேண்டும் அல்லது மாற்றப்பட வேண்டும், இதுதான் இயற்கை உண்மை, இதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நமது தமிழ்த்தாய் வாழ்த்தையும் தேசிய கீதத்துக்குமான உரிய மரியாதையை நாம் வழங்குவோம். இந்த காணொளி அவமதிப்புக்கான காணொளி அல்ல. ஏனெனில் எதுவும் நிலையல்ல, எல்லாம் மாற்றத்திற்குரியது தான். மறுமலர்ச்சி என்ற ஒன்று நடந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம சுதந்திர போராட்ட காலகட்டத்தை பார்த்தோம்னா, சுதந்திரத்துக்கு முந்தைய 25 ஆண்டுகளும் சுதந்திரத்துக்கு பிந்தைய 25 ஆண்டுகளும் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் வடிவமைக்கப்பட்டவை சில இப்போது மாற்றம் தேவைப்படுகிறது. உதாரணமாக மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்தில் கடவுள் வாழ்த்து பாடலில் தமிழர் என்கிற ஒரு வார்த்தை இருக்குது, தமிழ்ங்கிற வார்த்தை இருக்குது. ஆனால் இவர்கள் மாற்றி அமைத்த அந்த பாடல் அவர்களுக்கு எது சாதகமாக இருக்குமோ அதுபோல் அமைத்தார்கள். அந்த காலகட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நடராஜன் அண்ணாதுரை அவர்கள் திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை முக்கியமாக முன்வைத்து கொண்டு செல்கிறார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கக்கூடிய காலகட்டத்தில் திராவிட நாடுங்கிற கோரிக்கையை முக்கியமாக முன்வைக்கிறாங்க. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக திராவிட நாடு பற்றி அவர் உரையாற்றுகிறார். 1 மணி நேரம் உரைக்கு பிறகு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வேர் இஸ் திராவிடியன் கண்ட்ரி? இந்த கேள்வி தான் தற்போது நடக்குது. கைலாய நாடுன்னு ஒருத்தர் உருவாக்கி வச்சுருக்காரு. வேர் இஸ் கைலாய நாடுன்னு அந்த கேள்வி நம்மளும் இப்போ கேட்கலாம். அப்போ கைலாய நாடுக்குன்னு அவர் ஒரு தேசிய கீதத்தை அவரும் பாடலாம். அதுபோல் இவர்கள் கூறியது தான் அந்த திராவிட நாடுங்கிற அந்த கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு அவர் பேசிட்டு வந்த அந்த உரைக்கு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி, என்னுடைய தலைவர் 1 மணி நேரம் திராவிட நாடு பற்றி பேசி கொண்டிருக்கிறார், வேர் இஸ் திராவிட கண்ட்ரி அப்படின்னு சிம்பிளாக கேட்குறீங்களா, அதுக்கு பதில் அளிக்கிறேன்னு சொல்லி அவர் பதில் கூறுறாரு. அவர் எப்படி பதில் கூறாருன்னு பாருங்கள். நாடாவை கலட்டி பாருங்கள், திராவிட நாடு தெரியும்னு சொல்கிறாரு. இந்த முத்துவேல் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி எழுதிய புத்தகங்கள் எல்லாம் விற்பனைக்காக எழுதிய காம கதைகள் மட்டும்தான். இறுதியாக திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார். திருக்குறளுக்கு உரை எழுதின யாருடைய உரையும் நீங்கள் உரைன்னு படிக்காதீங்க. திருக்குறளுக்கு யாரும் உரை எழுதியது தேவையற்றது. உதாரணமாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது இந்த உலகுக்கு இறைவன்கிறது மாதிரி இருக்கும். இதை இறைவனே இல்லைங்கிறது மாதிரி ஒருத்தர் எழுதுவார், இறைவன் இருக்குதுன்னு ஒருத்தர் எழுதுவார். அவரவருக்கு இருக்கக்கூடிய மனம் சித்தி புத்தியில் ஒருத்தங்க எழுதுவாங்க. ஆனால் அறிவு ஆன்மா அருளில் எழுதும்போது தான் அதுக்கான உண்மையான உரையாகவும் விளக்கமாகவும் இருக்கும். அதனால் திருக்குறளை அப்படியே படிங்க. அந்த திருக்குறளை அதில் படித்து நீங்கள் என்ன உணர்ந்துக்கிறீங்க அதுதான் நமக்கு முக்கியமாக தவிர பிறர் எழுதிய உரையிலிருந்து விளக்கத்தை கொள்ளக்கூடாது. அப்புறம் இந்த திராவிடியன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கான ஒரு மூல சொல் யார் உருவாக்கியது அப்படின்னா அந்த கால்டுவெல்னு பார்த்தோம். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ் ஆர் சவுத் இண்டியன் லாங்குவேஜ்னு அவர் பண்ணுறாரு. அவரை ஃபாதர் ஆஃப் திராவிடியன் வேணால் அவர் இருக்கலாம், ஃபாதர் ஆஃப் திராவிடியன் வேர்டுக்கு வேணால் அவர் தந்தை ஆஃப் திராவிடியன் வார்த்தைக்கு வேணால் அவர் தந்தையாக இருக்கலாமே தவிர தமிழ் மொழிக்கான தந்தையாக அவர் இருக்க முடியாது. நீங்கள் வேணால் அவரை உங்களுடைய திராவிடியங்கிற அந்த வேர்டு கொடுத்ததுக்காக அவர் தந்தையாக கொண்டு செல்லுங்கள். ஆனால் தமிழ் மொழிக்கான தந்தையாக அவரை கொண்டு செல்வதற்கான தகுதியும் தராதரம் உங்களுக்கு இல்லை. அப்புறம் இப்போ எதற்காக இதை இவ்வளோ இதாக பேசணும் அப்படின்னா, திராவிட தாசர்கள் அந்த காலத்தில் ஒரு நடராஜன் அண்ணாதுரை கம்பர் தாசர்னு பேசினார். இப்போ திராவிட தாசர்கள்னு பேசுகிறோம். ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறேன், திராவிட தாசர் ஒருத்தர் பின்னாடி திராவிட தலைவர்களோட புகைப்படத்தெல்லாம் வச்சுட்டு அவர் பேசுகிறாரு. திருக்குறளில் தமிழர் என்ற வார்த்தை இல்லை, அதனால தான் திருக்குறள் பொது உடைமை நூலாக மாறியது என்று. அந்த திருக்குறள் வந்த மொழி தமிழ் மொழி.
தமிழ் மொழியிலிருந்து எழுதப்பட்ட ஒரு நூல், பொது உடைமை நூல். அந்த தமிழருக்கென்று இன்று ஓர் நிலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த திராவிட தாசர்களுடைய கையிலே இது தொடர்ந்து செல்லும் பொழுது தமிழர் என்ற ஒரு உணர்வும் அந்த இனமும் அழிக்கப்படும். இங்கே நடந்து கொண்டிருப்பது இன அழிப்பு அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும். தொடர்ந்து திரும்ப நாம் இந்த திராவிட பிரியர்களுக்கு இல்லை திராவிட தாசகர்களையும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இருக்கக்கூடாது. அந்த திராவிடியா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறதுல எனக்கு கொஞ்சம் மனசில் சற்று வருத்தம் இருக்குது. இதை யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, உண்மையை உரைப்பதற்காக மட்டும்தான். சிவன் அடியார்கள்னு இருப்பாங்க, அதுபோல் தேவர் அடியான்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதை யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அப்போ அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு உணர்ந்தார் போல் அந்த பொருளை நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். திராவிடியா அப்படிங்கிறது ஒரு கொச்சை வார்த்தை, தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய கொச்சை வார்த்தை. இந்த வார்த்தை நமது தமிழ்தாய் வாழ்த்தையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கை அல்ல, இதுதான் இந்த கட்சிக்கான ஒரு முக்கிய கொள்கை. இதிலேருந்து ஒரு அடுத்த காணொலியை தேசிய கீதம் உருவாக்கப்பட்டது, தேசிய கீதத்தில் என்ன மாற்றம் வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.